நகரத்தில் திரிகிற காவலாளர். நகரத்தில் திரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அலங்கத்தின் காவற்காரர் என்மேல் இருந்த என் போர்வையை எடுத்துக்கொண்டார்கள். நகரத்தில் காவலாளர் திரிந்து கொண்டிருக்கிறார்கள். மணவாட்டி அவர்களிடத்தில், ஏற்கனவே என் ஆத்தும நேசரை கண்டீர்களா என்று கேட்டிருக்கிறாள். அப்போது அவர்கள் அவளை கண்டும் ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் இப்போதோ அவர்கள் மணவாட்டியை கண்டு அவளை அடித்து அவளை காயப்படுத்துகிறார்கள். மணவாட்டியை ஒழுக்கமுள்ள ஸ்திரியாக பார்க்காமல் அவளை ஒரு வேசியைப் போலவும் விபசாரியைப் போலவும் திருடுகிற ஸ்திரியைப் போலவும் பார்த்து அதற்குரிய தண்டனையை கொடுக்கிறார்கள். அலங்கத்தின் மேலும் காவற்காரர் இருக்கிறார்கள். அவர்கள் மணவாட்டியின் மேல் இருந்த அவருடைய போர்வையை எடுத்துக்கொள்கிறார்கள். நம்முடைய ஆத்துமா கர்த்தரிடத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அது நிலையில்லாமல் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தால் சத்துரு நம்மை பிடித்து கொள்வான். அவன் மூலமாய் நமக்கும் நம்முடைய உடைமைகளுக்கும் சேதம் உண்டாகும். கர்த்தரை விட்டு பிரிந்து போய்விட்டால் நமக்கு பாதுகாப்பு இல்லை.